அவன் செய்கைக்கு தக்கதான பதில கொடுக்க வர போற. எவ்வளவு இந்த உலகத்துல நம்ம பாவமும் தீமையை செய்யறோமோ அதுக்கு பதில் நரகம். எவ்வளவு இந்த உலகத்துல நன்மை செய்து பரிசுத்தமாய் ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்கிறோமோ, நன்மை செய்யறோமோ, பரிசுத்தத்தோடு வாழறோமோ, பரலோகம் நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. பாவம் செய்யற அத்தனை பேருக்கும் தீமை செய்யற அத்தனை பேருக்கும் நரகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாவம் செய்யற தீமை செய்யற அத்தனை பேருக்கும் நரகம் நமக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகணும்னு சொன்னா பரிசுத்தமாய் வாழணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பரிசுத்த வசனத்தின்படி நடக்காமல் பரிசுத்தமாக முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லும் ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசுவின் ரட்சகரை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்காவிட்டால் நிச்சயமா ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசுவை அல்லாமல் இயேசுவின் ரட்சகரை உன் வாழ்க்கையில உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் உன் வாழ்க்கை அடிமைப்பட்டும் கட்டப்பட்டும் இருள் சூழ்ந்தும் துக்கத்தில் அடிமைப்பட்டுமே இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்றேன், இயேசுவை ஏத்துக்கிறவங்க எல்லாம் பணக்காரன் ஆயிடுவாங்களா, இயேசுவை ஏத்துக்கிறவங்க எல்லாம் செழிப்பாயிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பணம் காசுக்காக சொல்ல நிம்மதி சமாதானம், நிம்மதி சமாதானம், பரிசுத்த வாழ்க்கை, பரலோக ராஜ்யம் நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. செழிப்பனை சேர்த்து வைக்கிற பணம் காசு வீடு வாசல சொத்து சுகம் எதுவும் போறோமா? கிடையாது, கிடையாது. எவர்களுக்கு என்னென்ன ஆயுசு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எது வரைக்கும் இந்த பூமியில நம்ம வாழ வரப்போ அது வரைக்கும் கடவுள் அனுமதிக்க போறாரு. அவ்வளவுதான். நம்ம காலம் முடிஞ்சிட்டு பிறகு நம்ம சேர்த்து வச்ச வீடு வாசல் சொத்து சுகம் எங்க போட்டு போறோம்? இங்கேயே விட்டுட்டு தான் பாப்போம். எதையும் பாப்பது கிடையாது. அருணா கயிறு கட் பண்ணப்படும், காதுல போடுறது கைட்டப்படும், கையில போடுறது கைட்டப்படும், இடுப்புல கட்டுறது கைட்டப்படும். எல்லாத்தையும் நிர்வாணியா இந்த உலகத்துல எப்படி வந்து போறோமோ நிர்வாணி அந்த மண்ணில் எப்படி நம்ம பொதிக்கப்பட போறோம். இது இடையில நமக்கு கொடுக்கறது சொந்தம் பந்தம் உறவு நகை நட்டு சொத்து சுகம் கடவுள் நம்ம வாழத்து கொடுக்கறதான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆசீர்வாதம் நம்ம இருக்கிற வரைக்கும் தான். பிரைஸ் தி லார்ட். எட்டு போறது எதுவுமே கிடையாது. ஆனா அடுத்தது நம்ம மதித்த பிறகு நம்ம ஆத்மா பரலோகம் போகுமா நரகம் போகுமான்னு யாருக்கு தெரியும்? பரலோகம் போகுமா நரகம் போகுமா யாருக்கு தெரியும்? ஆனா நம்முடைய ஆன்மா பரலோகத்துக்கு போகணும்னா, நம்முடைய ஆன்மா துராத்மா இந்த உலகத்துல சுற்றி தெரியாம பரலோகத்துக்கு போகணும். இயேசு சொல்ல வச்சுவாங்க. நீங்க பாருங்க, அகில உலகத்தையும் உண்டாக்கினதுதான் கடவுள். அகில உலகத்தையும் வானம் பூமி, வானத்தில் இருக்கிற சூரியன் நட்சத்திரம், அதில் இருக்கிற நிலவு, அதில் இருக்கிற சத்துவங்கள், பூமி, அதில் பூமி நிறைவு குறைவுகள், இது எல்லாத்தையும் உண்டாக்கினவர் ஒருவர், அவர்தான் கடவுள். அல்லேலூயா. ஆனா மனுஷன் ஒண்ணு உண்டாக்கி, மனுஷன் ஒண்ணு உருவாக்கி, மனுஷன் ஒரு பேரை வச்சு அதை வணங்குறதல்ல கடவுள். இந்த இயேசு மனுஷனால உண்டாக்கப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர் அல்ல. அவர் அகில உலகத்தையும் உருவாக்கின கடவுளாக உண்மையை நீ உருவாக்கின கடவுளாயிருக்க. உன் பாவத்தை என் பாவத்தை சிலுவையில் தூக்கி சுமந்து செத்தவராயிருக்க. இயேசு பிறந்ததுக்கு அடையாளம் இருக்குது, இயேசு செத்ததுக்கு அடையாளம் இருக்குது, இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளம். அவர் உண்மையான கடவுள். அவர் பொய்யானவர் அல்ல. நாங்க சொல்ற இயேசு பொய்யானவர் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவ வழிபடுகிற மனுஷங்களான கிறிஸ்துவர்களான பொய்யா இருக்கலாம். ஆனா இந்த இயேசு மெய்யானவராக. அல்லேலூயா. இயேசு என்னும் ரட்சகர், இயேசு என்னும் ஒரு கடவுள். அவர் உண்மையான கடவுள், பரிசுத்தமான கடவுள். அவர் தொழுகிறவங்க, அவர் தேடுறவங்க, வழிபடுறவங்க அது பொய்யா வணங்கலாம். அல்லேலூயா. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அந்த வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கும் போது உங்க பாவம் சாபம், உங்கள் பிதாக்களுடைய பாவம் சாபம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்க சுமந்து கொண்டிருக்கிற துக்கம் வேதனை சஞ்சலம் பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பாராக. 2024 கடைசி மாதத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை ஆசீர்வாதத்தை கூறிக்கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டுல நினைக்கிற என் தாய் சகோதர சகோதரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் அதிசயங்கள் ஆசீர்வாதம் நடக்கும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வயதில் மேடு கிராமத்துக்கு ஆண்டவரே நீ கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஆண்டவரே, கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே சோத்திரிக்கிற ராஜா, இங்க இருக்கிற ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் அப்பா ஸ்தோத்திர ராஜா கல்வாரி சிலுவையில செல்லப்பட்ட ரத்தத்துக்குள்ள ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த ரத்தத்தை ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளங்களில ஒவ்வொரு இலைகளிலும் தெளிக்கிறோம் அப்பா. சோத்திர ராஜா, ஒருவனும் கெட்டு போவது என் பொருளவர்கள் என் பிதாவினுடைய சித்தமல்லன்னு சொன்னீங்க ஆண்டவரே. சோத்திர ராஜா அப்பா. சோத்திர ராஜா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும் என்பது அப்பா உங்களுடைய சித்தமா இருக்கிறது வேதவசனம் சொல்லுது அப்பா. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. பாவிகளிலே பிரதான பாவி என்று பவுல் சொன்னது போல அப்பா
அப்பா சோதர ராஜா பாவிகளில் பிரதான பாவிகளா இருக்கிற ஆண்டவரே இந்த ஜனங்கள் மேல் கிருபையா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா நீ மனம் இறங்குகிற தெய்வம் அப்பா சோதரிக்கிற ராஜா இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு ஆண்டவரே உணர்வை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா மன கண்கள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் திறக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா தேவனுடைய சாயலா இருக்கின்ற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்கள் மேல் பிரவேசிக்காத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனால் மனதை குருடாக்கிறான் என்று சொன்னப்பட்ட வார்த்தை பிரகாரம் அப்பா ஒவ்வொரு மனக்கண்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால திறக்கப்படும்படியா கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா சோதரிக்கிற ராஜா எல்லாருமே மனம் திரும்பி அப்பா அப்படி ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்பா சோதர ராஜா மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொன்ன வார்த்தை பிரகாரம் அப்பா ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவரே ஒரு ராஜ்யத்துக்கு ஆண்டவரே அப்பா தகுதியாகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு ஜனங்கள் மேல் கிருபையா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு ஜனங்களும் ஆண்டவரே சோதர ராஜா பாவத்துல சாபத்துல ஆண்டவரே பிசாசுல கிரிகள ஆண்டவரே கட்டுகள் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே சோதர ராஜா விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது அப்பா சோதர ராஜா கர்த்தராக இயேசு கிறிஸ்து நரசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அப்பா பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதுகிறது அப்பா பிசாசுடைய கிரியில் அகப்பட்ட யாவரே ஆண்டவரே அவர் அப்பா குணமாக்கும்படி ஆண்டவர் நன்மை செய்கிறவரே சுட்டு திருந்தார் என்று சொன்னப்பட்ட வார்த்தை பிரகாரம் ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே அப்பா உங்க மகிமையான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட கிருபைக்காக நன்றி நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிப்பாடி ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்பட ஒரு ராஜ்யத்துக்கு ஆண்டவரை தகுதியாகும்படியா ஜெபிக்கிறோம் இந்த மகிமையான கரங்கள் ஆண்டவரை எங்க எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் சிறுவர்ல இருந்து பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாரும் மனம் திரும்பி அப்பா ஒரு ராஜ்யத்தின் தகுதியாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே.